கொஞ்சம் சத்தமாக கை தட்டினீங்கன்னா அடுத்த வருஷம் நான் பாலிடிக்ஸில் வந்துடுவேன். சிஸ்டம் சரியா இல்லை, அதை சின்னங்கன்னு அதை காட்ட போகிறேன். நான் ஒன்றுமே இல்லை. தலையில் பேன் கடிக்க குண்டி ஏன்டா சொல்லிடுற. குளம் எத்தனை குண்டி பார்த்துச்சு, குண்டி எத்தனை குளம் பார்த்துச்சு. அது தான் குண்டி பார்க்க முடியாமல் ஊர் குண்டியை பார்க்குறான்னா உங்களுக்கு யூ கொடுத்துரும், ஆனால் எல்லா குண்டியும் வெட்டிடுங்கன்ட்டாங்க. நானும் எல்லா குண்டியும் வெட்டிட்டேன். நான் ஒர்க் பண்ண ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிமே ஒரு எல்ஜிபிடி படம் தான். நல்ல கதையாக இருக்கும் பட்சத்தை நான் வந்து ஃப்ரீயாக நடிச்சு தரேன். கொஞ்சம் சத்தமாக கை தட்டினீங்கன்னா அடுத்த வருஷம் நான் பாலிடிக்ஸில் வந்துடுவேன். எனக்கும் அந்த ஆசனை இருக்குது. சிஸ்டம் சரியா இல்லை. நானும் ஒரு வெகுஜன சினிமாவில் ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கர் தான் இயங்கிக்கிட்டு இருக்கேன். என்ன அப்பப்போ சில குத்துப்பாட்டு எடுப்பேன், மஞ்சள் கலர் சாரி போட்டு. அது யூ கான் ஹெல்ப் இட். ஒரு கதை சொல்லி ஒரு டிக்ஸ்டராக தான் இருக்கணும். இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கிங் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. அப்போ உலகத்தில் யார் இண்டிபெண்ட் அப்படின்னா, யார் சுதந்திரமானவன் அப்படின்னா கலைஞன் மட்டும்தான். கலைஞன் யாருன்னு கேட்டால் ஒரே கலைஞன் தான் இருக்கான், கதை சொல்பவன் தான். இப்போ நான் பண்ண படங்களில் எனக்கு ரொம்ப மீனிங் கொடுத்தது வந்து ஓனாய் ஆட்டுக்குட்டி. ஏன்னா அதில் குத்துப்பாட்டு இல்லை. நான் பண்ண படங்களில் எனக்கு ரொம்ப மீனிங் கொடுத்தது நந்தலாலா, பிசாசு. பிசாசு கூட கொஞ்சம் ஒரு தேவையில்லாத ஒரு சப்வே சாங் இருக்கும் ஆக்சுவலி. பட் அதில் கூட எப்படி ஒரு பிச்சைக்காரி மூலமாக ஒரு சமூகத்தின் ஒரு குழந்தையின் பிச்சை எடுப்பது மூலமாக ஒரு சமூகத்தை எப்படி ஒரு 5 நிமிஷம் 4 நிமிஷத்தில் காட்டிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான். இப்போ 11 படங்கள் 10 படங்கள் எடுத்துட்டேன். இப்போ தான் ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிமில் ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கேன். One of my bosom buddy from University of Michigan, Mr. Swarnavel, had given me an opportunity to work in an independent film. அவர் வந்துட்டு ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் சும்மா சுருக்கமாக ஆரம்பிச்சார். அதாவது 10 நிமிஷத்தில் ஒரு படம் பண்ணலாம் சார் அப்படின்னு ஆரம்பித்தாங்க. அப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சு, அப்புறம் 30 மினிட்ஸ் ஆச்சு, இப்போ 72 மினிட்ஸ் ஆயிருக்கு. ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் லெங்க்த்துக்கு வந்துருச்சு. அந்த ஃபிலிமை வந்து தமிழ்நாட்டில் வந்து நிச்சயமாக வெளியிட முடியாது. ஏன்னா சென்சாரில் போய் உட்காந்தா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ தான் நான் போயிட்டு வந்தேன் சவரக்கத்திக்கு. அது வாஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அந்த படத்தில் எழுதும்போதே வந்து தமிழ் சார்ந்த படமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஐ ஹவ் இன்க்ளூட் லாட் ஆஃப் சேயிங்ஸ் இன் தட் மூவி. தட் ஒன் பர்டிகுலர் கேரக்டர் ஹூ இஸ் ஃபிசிக்கலி சேலஞ்ச்டு, she cannot hear, so adala she understands the world through her sayings. The sayings called butt sayings, buttocks sayings. தமிழ்ல குண்டி பழமொழி என்று சொல்லுவாங்க. கைதட்ட சும்மா என்ன சும்மா அம்மா அம்மா அப்பப்போ ஏதாவது கைத்தட்டினா தானே. இப்போ என்ன நான் பாலிடிக்ஸாக வரப்போகிறேன், சும்மா சொன்னேன் ஆக்சுவலாக. இல்லை நான் அதை சின்னங்கன்னு அதை காட்ட போகிறேன். நான் ஒன்றுமே இல்லை, சும்மா கைத்தட்டேன். ஸோ அந்த குண்டி பழமொழிகள் தான் இருக்கும் நிறையா. அந்த அவன் அப்படி தான் பேசுவான். அது தான் குண்டி பார்க்க முடியாமல் ஊர் குண்டியை பார்க்குறான்னா. தலையில் பேன் கடிக்க குண்டி ஏன்டா சொல்லிடுற. குளம் எத்தனை குண்டி பார்த்துச்சு, குண்டி எத்தனை குளம் பார்த்துச்சு. இது எங்கள் பாட்டி எங்கள் அம்மாலாம் சொல்லியிருக்காங்க. ஐ வாஸ் brought up in this buttocks sayings. எனக்கு இது மூலம் வாழ்க்கை புரிஞ்சுது. எனக்கு என் பாட்டி ஒரு குண்டி பழமொழி சொல்லும்போது என் வாழ்க்கை, குளம் எத்தனை குண்டி பார்த்துச்சு, குண்டி எத்தனை குளம் பார்த்துச்சு. இதோட ஒரு ஈகோவை ஷேட்டர் பண்ணுற ஒரு 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 ஆமாம் என்ன கைத்தட்டுங்க ப்ளீஸ். அண்ட் ஐம் வெரி ஹாப்பி there is no censor here actually. There is no censor officer. ஒரு கதை என் பாட்டி சொல்லும் போது வந்து எடிட்டட் ஃபுட்டேஜாக எடிட்டட் கதைகள் சொல்லலை. என் பாட்டி என்னுடைய 7 வயசில் சென்சார் பண்ணப்பட்டாத சொன்னாத ஸ்டோரிகள் சொன்னாங்க. பௌத்தத்துலேருந்து சொல்லியிருக்காங்க, மகாபாரத்லேருந்து சொல்லியிருக்காங்க, ராமாயணத்துலேருந்து சொல்லியிருக்காங்க, குரான்லேருந்து சொல்லியிருக்காங்க, பைபிள்லேருந்து சொல்லியிருக்காங்க. சில கிராம வழக்கங்களில் இருக்கும் அடல்ட் ஸ்டோரிகளையும் எடுத்து சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு பாட்டிகள் இல்லை, நீங்கள்லாம் தான் பாட்டிகள் ஆக்சுவலி சமூகத்துக்கு. இப்போ வெரி பியூட்டிஃபுல் டைட்டில் இப்போ கேட்டோம் நம்ம, மை சன் இஸ் அ கே. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் டைட்டில். த டைட்டில்ஸ் ஆஃப் லைக் அ போய்ட்ரி. இதை வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கர் தான் பண்ண முடியும். இதை வந்து ஒரு வெகுஜன சினிமாவில் போய் பண்ணால் வந்து கல்லத்தை அடிப்பாங்க இன்றைக்கி இருக்கவங்க.
செருப்பை கழட்டி அடிப்பாங்க. நான் ஒர்க் பண்ண ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிமே ஒரு எல்ஜிபிடி படம் தான். நான் வந்து இப்போ ரகசியத்தை வெளியிட்டுட்டேன் ஆக்சுவலாக. அதனால தான் அதுக்கு ஒர்க் பண்ணேன். ஐ வாஸ் ஆல்சோ உட்காந்து ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கேன். ஒரு அசோசியேட் டைரக்டராக உட்காந்து அந்த படத்துக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன். தட் வாஸ் a பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிமுடைய பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 15 வருஷத்துக்கு முந்தைய இது சாத்தியம் கிடையாது. உங்களுக்கு உங்கள் திரைப்படங்களை வந்து நீங்கள் வெளியிட முடியாது. இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தும் உங்களுக்கு நெட் இருக்கு, நிறைய ஸ்பேஸ் இருக்கு உங்களுக்கு உங்களுடைய படங்களை ஷோகேஸ் பண்ணுறதுக்கு. அப்போ இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கரை நம்ம என்ன பண்ணணுன்றது ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த படத்தில் ஒரு சவர்க்கத்தில் ஒரு காட்சி வந்து ஒருத்தன் வந்து ஆஸ்ட்ராலஜர், அவன் அதுக்கு பின்னால் ஒரு பாம்பு புத்து இருக்கு, அவன் ஒரு ஃப்ராடு, அவன் ஆஸ்ட்ராலஜி சொல்கிறான். நான் வந்து தேடிட்டு வருவேன் ஒருத்தனை, அதாவது ராம தேடிட்டு வரும்போது ராம பற்றி கேட்குறேன். அப்போ என் கூட வந்து ஒரு சகா வந்து என்ன பண்ணுவான், ஏதோ அவர் சொல்லுவார், உன் கையை பார்த்தாவே நல்லா சுபிட்சமாக இருக்குமான்னு சொன்னோன்னே இவன் போய் எட்டி உதவான். அவர் சுபிட்சன்னு சொன்ன உடனே எட்டி உதவார். ஏன்னா தேடி வந்திருக்க ரவுடி பசங்க. ஸோ இதை வந்து அந்த எடிட்டிங் அந்த சென்சாரில் என்ன சொல்கிறாங்க, சார் அது வந்து பின்னால் இருக்கும்போது பார்க்கும்போது அது வந்து ஒரு ரிலீஜியஸ் சிம்பிள் மாதிரி இருக்குது, நீங்கள் எட்டி உதச்சா ரிலீஜியஸ் சிம்பிளே எட்டி உதச்ச மாதிரி ஆயிரும், ஸோ ப்ளீஸ் சாப் இட் அப்படின்ட்டாங்க. அப்புறம் குண்டி புலமே எல்லாம் சார் உங்களுக்கு யூ கொடுத்துறோம், ஆனால் எல்லா குண்டியும் வெட்டிடுங்கன்ட்டாங்க. நானும் எல்லா குண்டியும் வெட்டிட்டேன். இப்போ என்னென்னா, நேற்று வந்து ஒரு போஸ்டர் பார்த்துருப்பேங்க, இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு போஸ்டர் விட்டுருக்காங்க. அதில் எனக்கு போஸ்டர் என் ஃபோட்டோவை போட்டுருக்கேன். இது என் மறுபக்கண்டான்றான். அது என்ன பக்கம்னே தெரியல ஆக்சுவலாக. ஸோ இப்போ இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் அப்படின்றத நான் பார்க்குறேன். நான் ஒரு 10 படம் பண்ணிட்டேன். தனி இண்டிபெண்டன்ட் ஃபிலிம்னு ஒரு படம் ஒர்க் பண்ணிட்டேன். என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தா, நாட் ஓன்லி யூ கேன் எக்ஸ்பிரஸ் யுவர் வியூஸ் ஸ்ட்ராங்லி, you can express your political ideas strongly, you can live beautifully. அதான் நான் கண்டுபிடிச்சது. எப்படின்னா, ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ணும்போது you are going to lose lot of beautiful moments உங்கள் லைஃப்பில் போயிடும். ஏன்னா முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா 24 lies per truth தான் உங்களுக்கு ஒரு ஃபியூச்சர் ஃபிலிமில். பட் ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம்ல 24 truths per second. ஸோ அதை நீங்கள் வாழலாம். ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் அந்த காசு இல்லை அப்படின்றலாம் நீங்கள் கவலைப்படாங்க. இந்த படம் வந்து எவ்வளோ நான் பண்ணியிருப்பேன், நான் மேக்ஸிமம் ஒரு 10 லட்ச ரூபாய்க்குள்ள பண்ணியிருப்பேன். அந்த படத்தை 50,000 ரூபாய் இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் பண்ணலாம். நல்ல கதையாக இருக்கும் பட்சத்தை நான் வந்து ஃப்ரீயாக நடிச்சு தரேன். ஆக்சுவலாக நல்ல கதையாக இருக்கும். நான் பயங்கரமாக கேள்வி கேட்பேன். நான் ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் இப்போ ஒரு ஃபெஸ்டிவல் ஊட்டிக்கு போயிருந்தேன். அப்போ ஐ ஹேட் ஆப்பர்ச்சுனிட்டி டு மீட் பிரசன்னா விதானங்கே. ஐ ஆல்ரெடி ரிப்பீட்டட் தட், பட் ஐ டோன்ட் மைண்ட் ரிப்பீட்டிங் ஹியர் அகெயின். Prasanna Vidanange, we all know, one of the greatest filmmaker of the world, and he has done great films. Leena is an ardent fan of him. அவர் வந்து நைட்டு போய் சேர்ந்துட்டோம். மறுநாள் காலையில் நாங்கள் ஃபெஸ்டிவலுக்கு போகிறோம். ஸோ நாங்கள் எந்திரிச்சு ரெடி ஆகிட்டு ஐ வெண்ட் அண்ட் நாக்ட் பிரசன்னா விதானகேஸ் ரூம் அண்ட் த டோர் வாஸ் அஜார். அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போனால் பிரசன்னா பெட்டில் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் படிக்கிறாரு. அந்த புக்கை போய் ஐ ஜஸ்ட் லுக்ட் அட் த புக், ஹவு டு ரைட் ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு இருக்கு. மை ஃப்ரெண்ட்ஸ், டு பி அன் இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கர் நீங்கள் காந்தி மாதிரி இருக்கணும். நீங்கள் என்ன போர் செய்ய போகிறீங்க, எதிலிருந்து ஒரு சமூகத்தை இண்டிபெண்டன்ஸ்க்கு வாங்க போகிறீங்க, என்ன இந்த உலகத்துக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு பெரிய ஆத்ம தைரியம் இருக்கணும். ஒரு ஃபிலிம் மேக்கருக்கு ஆத்ம தைரியம் வந்து எங்கேருந்து வரும்னா, அவனுடைய ஃபிலிம் மேக்கிங் அந்த டெக்ஸ்ட்ரேட்லேருந்து வரும். இட் கம்ஸ் ஃப்ரம் யுவர் நாலேஜ் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங். யூ கேன் எக்ஸ்பெரிமெண்ட், யூ கேன் ஸ்டார்ட், டேக் அ கேமரா அண்ட் கேன் கீப் ஷூட்டிங். நத்திங் ராங் அண்ட் தட்ஸ் ஹவ் வி ஆல் லேர்ன். ஆனால் நீங்கள் திரும்பி மீண்டும் பிரசன்னா விதானகே போல் உங்களை என்ரிச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நாலேஜில். தென் யூ வில் பிகம் அ கிரேட் ஃபிலிம் மேக்கர். தேங்க்யூ ஸோ மச்.